மகாகவி அரசியையாருடைய மலர்பாதங்கள் போட்டிருக்கிறேன். இங்கே வாழ்த்தரங்கத்தில் வந்து வருகை தந்திருக்கும் மகாகவி அரசியாருடைய வாரிசுகளுக்கு அறிமுகம் தேவையில்லை. அடியன் இருந்தாலும் பங்காளி என்பதனால் பறைசாற்றுகிறேன். ஆக அவர்கள் அனைவரும் வந்து வாழ்த்துவது ஐயா அவர்கள் வாழ்த்துவது மாதிரியே நானும் ஐயா அவருடைய ஆசீர்வாதத்தில் ஆசியில் வளர்ந்தவன். எனக்கு பழனி பாத யாத்திரையிலே பள்ளியேசல் ஐத்தான் என்ற புகழை, அந்த புகழ் எல்லாம் ஐயாவுக்கு சேரும். அவர்களுடன் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு பிராப்தம் எனக்கு கிடைச்சது. ஒரு 40 வருஷம், ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்களோடு சேர்ந்து நடந்தேன். நான் வந்து ஏதோ வயது இப்போ தள்ளாடிட்டேன். அப்போ கொஞ்சம் வயசா இருக்கும்போதே நான் ரொம்ப தடுமாறி போவேன். அவர்கள் வந்து ஒரு கிரே கலர் டிஷர்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வருவாங்க. அவங்களோட பாடும்போது அவங்க வந்து ஒரு இடத்துல அவர்களுடைய பாடச்சொல்லி பாடும் பொழுது அன்பனவன் அப்படின்னு வரும். அப்ப நான் அந்த இடத்துல பங்காளின்னு பாடிட்டு அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பாடிட்டேனே அப்படின்னு. பங்காளியுமே நல்லா வடமொழி கேட்டும்னாங்க. அந்த ஆசியில் வளர்ந்தவன். ஆக அவர்கள் எல்லோரும் இப்பொழுது வாழ்த்தரங்கம் சொல்லுவார்கள். அது ஆயா வீடு என்றால் செல்லம் அதிகம் தானே. அதுவும் அம்மான் மகனுக்கு சாந்தி. எனக்கு ஆயா வீடு. அம்மான் மகனுக்கு சாந்தி என்றால் சொல்லவா வேணும். அவர்கள் பாலாஜி ஐத்தான் அவர்கள் வல்லக்கோட்டை முருகனை ரொம்ப கொண்டாடுறாங்க. ஆனா அவருடைய மூதாதையர்கள் எல்லாரும் குன்றக்குடி முருகனை தொன்று தொட்டு வழிபடுவார்கள். இளையாத்தக்குடி ஒப்பூர். அந்த பெருமையினாலே அவர்கள் அவ்வளவு தூரம் வளர்ந்து இந்த இறைவணியும் அவர்களுக்கு நிகராக சொல்ல முடியாது. அந்த அளவில் இறைவழி செய்தவர்கள். காலம் கருதி ஒரு சில கருணை மனக்கட்டும் மண்ணில் விண்ணே விளங்கட்டும் மனதில் துயரம் விலகட்டும் தன்னாரருளை தினம் வழங்கும் தனிப்பெரும் பொருளே நாயகனை கண்ணுதல் சக்தி தவப்புதல்வா தருவாய் வெட்டித்தாவே செங்கேலெடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் அர்த்தநாரீஸ்வரம் காமநாபூரகம் நாககிரியாச்சரியம் நாகநாதஸ்துதம் சாந்திதம் சௌரியனம் மோட்சதம் சேதசா பாவையே பார்வதி நாயகம் சங்கரம் ருத்ரலிங்கம் உமாபீடம் தஸ்மை தஸ்கி நமோ நமः ருத்ரபுஷ்பம் உமாகந்தம் தஸ்மை தஸ்கி நமோ நமः ருத்ரநரன் உமாநாரி தஸ்மை தஸ்கி நமோ நமः மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்ல கதிரும் கண்மட வடநகர் பெண்ணில் நல்லடும் பெருந்தகை இருந்ததே இருந்ததே பெருந்தகை பெருந்தகை இருந்ததே வாய் முருகா நீ சகல நலமும் தருவாய் முருகா சகல நலமும் தருவாய் முருகா. அது ஐந்தாண்ட ஏற்கனவே இருக்கு. அகந்தை கொல்லா மனமும் அமைதி நிறை குணமும் என்னருள் கனிமொழிகள் மழலை செல்வங்களோடு என்றும் சீர் சிறப்பும் சேர்ந்து மகிழ சகல நலமும் தருவாய் முருகா நீ சகல நலமும் தருவாய் முருகா.
இல்லாத கவிஞர்கள் கனமழை கவிமழை பொழிவார்கள். வாய்ப்புக்கு நன்றி. ஆடிய பாதா நீடிய கரனே ஆனை முகத்தோனே தேடிய போது ரகசிய உடனே சீக்கிரம் நீ வருவாய், சீக்கிரம் நீ வருவாய். பாடிய நாவில் சூடிய தமிழும் பகரும் பெருமாளே நாடிய சூடிய நாவில் உகந்தருள் நல்ல விநாயகனே, நல்ல விநாயகனே. உமேவு ஷண்முக விலாசமும் ஈராறு புருகமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள்மாலி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய் வந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் மாதுகேயூரமும் ஈராறு புயமும் கையில் வடிவேலும் அபயகரமும் காமேவும் மெஞ்சோப வீரமணி மார்பமும் சாத்து திரு உத்தரியமும் தாமரை பாதமும் தமியனே காண பிரசன்னமாய் காட்சி தருவாய். ஓமேகும் இந்திரன் முதலவத தொழ அவுண கோருயிர் குடித்த தளவாய் கோகனகவாவி புடை சூழ் கொடுவழுமேவு குமர குரு பரமுருகனே சரவணபவா கனக மணிவாகனா அசுர சம்ஹார கோலாகலாம் தகரேதை காங்கேய பரம குரு நாயகா ஷண்முகா கார்த்திகேயா அரவணை முராரி மருகா கோடி சூரிய பிரகாச வருள்வாசாலகா ஆனை முகனுக்கு இளைய வேலாயுதா தெய்வ யானை குட சுப்பிரமணியா விரணவசடாட்சர மகாமந்திர தந்திர பிரதாபா புரத்தி கணவா பெண்ணரசி கண்ணி திரிசூலி நெடுநீலியுமை பெற்ற புத்திர விசாகா உறவடையும் நின்பாத சேவை தந்தென்னையாட்கொள்ளு கரிகாமநாதா கோகனகவாவி புடை சூழ் கொடுவழுமேவு குமர குரு பரமுருகனே. அடுத்து நிறைவாக ஒரு பாடல் இளையாற்றங்குடி ஒப்பூர் இவருடைய மாப்பிள்ளை அவர் ஜீனாவை சேர்ந்தவர்கள். அதெல்லாம் அந்த கடைசி நிறைவு பாட்டை பாடிலாம் சிறப்பு இருந்தேன். கைலாசநாதர் நித்ய கல்யாணிதம் கருணாகடாட்சம் உண்டாம், கைலாசநாதர் நித்ய கல்யாணிதம் கருணாகடாட்சம் உண்டாம். கல்வாச நாட்டினசை மேவு பெருமதுதூர்கள் நிக்கு நவர பிரதாபன் செயலாடி தென்னப்ப வடிகனருளாம் வந்து சென்மித்த வெள்ளையப்பன் செந்தை சேர்ந்தது ராமநாதம் அதியூகிதது செல்வவான் பழனியப்பன் தயமேவு சுப்பிரமணியா வென்று கூப்பிட சந்தான பாக்கியம் நல்கி சத்தாங்கமும் கொடுத்த தேசகாலமும் தற்காத்த தெய்வம் நீயே. உயில் கூப்பு சோலை மலை செந்தூதிருப்பரன் உன்னில் உரையும் கடம்பா கோகனகவாவி உடை சூழ் கொடுவழுமேவு குமர குரு பரமுருகனே. தமிழ் வணக்கம். தேவகோட்டை அன்பர் திருவாளர் பாலாஜி ஆவலுடன் காணும் அறுவருக்கு பாவாலே வாழ்த்துரைக்க தாய் தமிழே வாக்கு வளமருளி காத்திடுதல் ஒன்றன் கடல். பெற்றோர் வணக்கம். செந்தமிழில் வாக்கெடினால் சீரழந்த என் அருமை தந்தை வடிவேலர் பேராசிரியர் முனைவர் மகாகவி அரசிங்கார வடிவேலர் அவர்கள். தந்தை வடிவேலர், தாயார் அழகம்மை, சேயினான் பழனியப்பன், சேர்ந்த ஊர் கண்டலூர், கோயில் இலுப்பைக்குடி. என்னுடைய கோயில் இலுப்பைக்குடி. அறிமுகம். காரிகையை கல்லாமல் கனிந்த தமிழ் தந்தை வழி பேசுள்ள வாய்த்ததனால் பெருமையுடன் வணங்குகிறேன். இருப்பெல்லாம் அயல் மண்ணே, இயல்பெல்லாம் நம்மியல்பே, விருப்பெல்லாம் தமிழ் மேலே, வேலை மட்டும் பொறியியலில் கடம் வேறே ஆனாலும் கனிந்த தமிழ் வாழும் உளம் பெற்ற காரணத்தால் ஓரளவு கவி படைப்பேன். என்னை அறியீர் நீர், என் தந்தை என்னும் ஒரு தன்மான சிங்கத்தின் தமிழ் முழக்கம் அறிவீர்கள். இங்கே பல கவியரங்குகளில், பல மேடைகளில், பல வாழ்த்துப்பாக்களை எழுதியவை. அந்த ஐயா வீட்டில் எங்க அப்பாவுடைய வாழ்த்துப்பாக்கு
என்ற அறிமுகத்தை இத்தோடு நிறைவு செய்து நன்றி கவி தொடர்பேன். நான் நேர சுருக்கமா இருக்கேன். பங்காளியே வெங்கடாங்க. அதனால பௌர்ணமி ஆளுக்கு திரும்ப சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள நாங்கள் நிறைய முடிச்சிருவோம். ஆனா அந்த தேவகோட்டை வந்து இவ்வளவு அமைதியா சாந்தி விழா சத்தமா இருக்கும். அதான் முதல்ல பாக்குறோம். அது ரொம்ப அமைதியா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவை வணக்கம். அறம் தழைக்க கந்தன் அருள் தழைக்க வாழ் மாந்தர் திறம் தழைக்க ஓங்கி திகழ் தேவ கோட்டையிலே இளையாற்றன்குடி கோயில் ஒப்பூர் பிரிவுடையார் பழசேகுடியில் கல்யாணி ஆட்சி கரிந்தவன நாச்சியப்பர் நல் தவத்தால் பிறப்பெடுத்த நல்ல மகன் ஒற்றை மகன் வேங்கடத்து பெருமாளின் பெயர் கொண்ட பாலாஜி தான் காணும் இந்த சாந்தி விழா காண வந்த கைப்பிடித்த ஆட்சிகளை கைப்பிடித்த புலிகளை கைப்பிடிக்குள் வைத்திருக்கும் ஒப்பற்ற ஆட்சியரை கைப்பிடித்த புள்ளிகளை கைப்பிடிக்குள் வைத்திருக்கும் ஒப்பற்ற ஆட்சியரே உடன் வந்த புள்ளிகளே ஆன்றோரே தாய்மாரே அயலூர் பெருமக்கள் சான்றோரே உள்ளூரை சார்ந்தவரே சென்னை வாழ் அன்பர்களே சென்னை வாழ் அன்பர்களே நண்பர்களே ஆங்காங்கே நடமாடும் தம்பியரே எழுதியிருந்தேன். யார் நடமாடல ஆங்காங்கே நடமாடும் தம்பியரே தங்கையரே சாந்தி விழா காண்பவரின் சம்பந்தி விட்டார் தாய்மாமன் வீட்டாரே பாடுவதை கேளாமல் பரவேலை தலைகொண்டே ஓடுகிற அன்பர்களே ஓடுகிற அன்பர்களே உட்கார்ந்தே இருந்தாலும் கவிசற்றும் கேளாமல் கதைகள் பல பேசி செவி வேறு புறம் நீட்டும் செம்மாந்த தாய்வாரே. ஆனா நீங்க அப்படி இல்லை, எல்லாம் கேட்குறீங்க. இதை படிச்சு இந்நிகழ்ச்சி முடியாமல் இலை போட மாட்டார்கள். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு திருப்பூர் இந்நிகழ்ச்சி முடியாமல் இலை போட மாட்டார்கள் என்பதனால் இறையாமல் எம் கவியை கேளுங்கள். ஏற்கனவே இந்த கவிதை ஒன்று வந்து சொல்றேன். கோலாகலமாக கொண்டாட நடக்கிறது ஓர் 2 காலங்கள். கும்பாசதான் காலம் சொல்லுவோம் இல்லையா, தமிழ் முறை காலம் காலம் வருகிறார்கள். ஓர் 2 காலங்கள் உச்சரித்த வரை தமிழ் சேர் சீரார்ந்த 16 திருக்குடங்கள் அதன் மேலும் நீர் சேர்ந்து மங்கள நிறைகுடங்கள் ஏந்தி நீர் வார்த்து பெரியோர்கள் வாழ்த்துரைக்க சிறியோர்கள் தாழ்த்தும் தலையாலே தாழ்வணிந்து நீர் சொரிய மூத்தமகள் மாப்பிள்ளை முதல் பெயரர் நீர் சொரிய மகோடு பெயரை பிரிவைங்க. மகனும் மருமகனும் மகன் பெற்ற பெயர்த்தியரும் தகவுடனே பட்டு அபிஷேக நிறைவு கண்ட தம்பதியர். இந்த மங்கள நீரால் அபிஷேக நிறைவு கண்ட தம்பதியர் செந்தமிழ் சீரால் அபிஷேகம் செய்ய மனம் குளிர்வார்கள். நாங்க செய்ய போகிற சீரால் அபிஷேகம் செய்ய மனம் குளிர்வார்கள். பங்காளி எல்லோரும் பணம் எழுதி கூடுகிறார். நாங்க பாட்டெழுதி கூடும். பங்காளி எல்லோரும் பணம் எழுதி கூடுகிறார். சங்கு முழங்க தாய் வீட்டார் நிறைந்துள்ளார். உற்றார் உறவினர்கள் உள்ளன்பு தாய் பிள்ளை மற்றவர்கள் உள்ளூர் வாழ் நாட்டார் நகரத்தார் சாந்திக்கு குடும்ப சகிதம் வந்த சென்னை வாழ் மாந்தர் வெளியூர் வாழ் மாந்தர்கள் சார்பாக வாழ்த்து கவியுரைக்க மாகவிஞர் நாங்கள் வந்தார். வாழ்த்து கவியுரைக்க மாகவிஞர் நாங்கள் வந்தார். வாழ்த்துவதை கேளுங்கள் மகிழ்ந்தே கை தட்டுங்கள். வாழ்த்துவதை கேளுங்கள் மகிழ்ந்தே கை தட்டுங்கள். நாட்டமுடன் அலுவலுக்கு தவறாமல் செல்வதனால் இப்ப எல்லாரும் எல்லா விசேஷத்துக்கும் போனாதான் எல்லாம் வருவாங்க. மாராஜி வந்து சென்னையில இருந்து எல்லா நிகழ்ச்சிக்கும் தவறாமல் வந்துள்ளார். அதனால பெருங்கூட்டம் வந்திருப்பார். நாட்டமுடன் அலுவலுக்கு தவறாமல் செல்வதனால் கூட்டம் பெருங்கூட்டம் கூடியதை காண்கின்றோம். குற்றங்கள் பாராமல் குற்றம் பார்க்க சுற்றம் இல்லையா, குற்றங்கள் பாராமல் குணம் பார்க்கும் நல்லியல்பார் சுற்றத்தார் எல்லாரும் சூழ்ந்து வந்து வாழ்த்துகிறார். 171 புள்ளிகள் அவருடைய பங்காளி புள்ளிகள் 170 புள்ளி. 173 புள்ளிகளில் பெரும்பான்மை வந்துள்ளார். பெருமை இதுவன்றோ பல்லாண்டு சென்னையிலே வாழ்ந்து வரும் சிறப்பாலே நல்ல பல நண்பர்களால் நாயகர் பெற்றுள்ளார். வாழ்வினிலே பாடுபட்டும் பயங்காமல் கல்வி கற்றும் ஆளாகி நிறுவனங்கள் அனைத்திலுமே பெயர் பெற்றும் ஆளுமையோடு அயராமல் 60லும் வாழுவது பெருஞ்சிறப்பு வள்ளியாட்சி மனைவிளக்கு. சூதுவாதென்றும் சொல்லே அடியாத மாதரசி கணவர் சொல்லே மந்திரமாய் கொள்பவராம். பால்கா வழியா பக்தி மனை பிறந்தார். இவர் பால்கா வழியா பக்தி மனை பிறந்தார். தோல் காவடி என்றும் தூய கணவருக்கு தோல் காவடி வந்து இவர் முதல்ல தோல்ல காவடி எடுத்தது கணேசன். காவடி எடுக்கிறதுனால கணேசன் தான் காவடி எடுத்துவாங்க மகனை.
பால்காவடியார் பக்தி மனை பிறந்தார். தோல்காவடி ஏந்தும் தூய கணவருக்கு பக்க துணையிருந்து பாச மக்கள் பேரன் பேர்த்தி தக்க முறைபடர்த்தும் தகுதியுள்ள இல்லரசி. வல்ல கோட்டையனை வாழ் முதலாய் கொண்டிருந்து யாரது ஐயா லட்சுமணையா அது எங்க தந்தையாருடைய அனுமதிக்கு வாழ்கிறார்கள். இல்ல கோட்டையிலே இணை சுந்தர ஈஸ்வரியா ஆட்சி. வல்ல கோட்டையன் தான் வாழ்க்கை துணை முதலாம்னு அப்பா பண்ணாங்க. வல்ல கோட்டையனை வாழ் முதலாய் கொண்டிருந்து வல்ல கோட்டையனின் வளர் கோயில் கொடிமரமாய் மாறிவிட்ட லட்சுமணர். இப்ப அவங்க கொடிமரமா இருக்காங்க அந்த வல்லக்கோட்டை கோயில. குடிமரமாய் மாறிவிட்ட லட்சுமணர் மறைந்த சுந்தரியாட்சி பேர் பெற்ற இல்லறத்தில் பிறந்தவராம் பெரிய வள்ளி. பட்டோடு தாலியினை பாசமிகும் மகனுக்கு கொட்டு முழக்கோடு கொண்டு வந்தால் தாய்விட்டார். எல்லா சிறப்புகளும் இணைந்த பெருமையினால் நல்ல முறை சாந்தி நடக்கின்ற என சொல்லி என் குடும்ப உறவுகளை என்னுடைய தம்பி ஆட்சி தம்பியார் என் குடும்ப உறவுகளை இனிதே அழைக்கின்றேன். மங்களமாய் தந்திடுவர் வாழ்த்து. முதல்ல அவரது பங்காளி சார்பாக கவிஞர் திரு அரசி முத்துக்குமார். பங்காளி அன்றையிலும் நாங்க பங்காளி இல்லை பாலாஜி ஒப்பூர் நாங்க நட்பில் அன்பில் பங்காளி பாலாஜி. நட்பில் அன்பில் பங்காளி பாலாஜி ஆதலாலே பங்காளி சார்பாக வாழ்வதற்கு பாசம் உள்ள தம்பி வந்தான். இன்னொரு விஷயம், இந்த ஊரில் எம் கோயில் புள்ளிகளே அதிகமான எண்ணிக்கை கொண்டதனால் என்ற தம்பி பொங்கு தமிழ் கவி கொண்டு வாழ்த்தல் மிக்க பொருத்தம் தான். தம்பி வந்து மங்கை காட்டு. முருகன் வணக்கம். காலை தொழுதாலும் கந்தா உன் கையிருக்கும் வேலை தொழுதாலும் வேல் கழுவி கால்வழியும் வாளை தொழுதாலும் பாய்ந்து வரும் உண்மையிலும் வாளை தொழுதாலும் வாழ்வு. கோட்டையம்மன் வணக்கம். ஊரை காக்கும் கோட்டையம்மா உன்றன் மண்ணில் கவிவாட சீரை எடுத்து தருவாயே. சிறப்பாய் நடக்கும் மணிவிழாவில் தாரை பூண்டு அமர்ந்திருக்கும் தம்பதிக்கென்றும் அருள்வாயே. தமிழ் வணக்கம். நன்னும் இளமை பருவத்திலே உங்கள் நாவை அசைத்த மொழி என்ற எண்ணத்தை கூறற்கு நானென்று முன்னென்ற இருந்து திருந்து மொழி பெற்று வண்ண பிறமொழி கற்க உதவிய வன்மை பொருந்து மொழி. ஆனால் எங்கள் தமிழனை வாழிய வாழிய எந்தடி போற்றுவமே. தலைவர் வணக்கம். அருளிசையால் அனைவரையும் வசப்படுத்தும் அருள்மிகு எம்மண்ணன் பழனியப்பர். அரசியவர் எம்மப்பா பேரை நாடும் அருந்தமிழால் மணிக்குரலால் உலக போற்ற பரப்புகிற பண்பாளர் பாலாஜி அண்ணன் பண்புமிகு நத்தோழர் கவியின் வேந்தர். தரும் சொற்கள் அத்தனையும் அமிழ்தே ஆகும் தம்பி முத்து வணங்குகிறேன் தமிழினாரை. எமை தூக்கி வளர்த்த எம் ஆட்சி இருவர் முன் கமையாக நானும் கவிபாட வந்துள்ளேன். உள்ளூரின் நற்கவிஞர் உயர் தம்பி லட்சுமி நாராயணன் கள்ளமிலா உள்ளத்தார் கவியாரை வணங்குகிறேன். அண்ணன் முத்து பங்காளி அவர்கள் அறிமுக கவிதை. தேவகோட்டை என்னும் தெய்வ திருநகரில் சேவகனார் என்னும் செல்வத்தில் சிறந்த மகன் அண்ணா மலைவெள்ளல் அமைத்த கலை கோவிலிலே அண்ணா தமிழ்துறையின் முன்னாள் பேராசான் கவியரசி இளைய மகன் கைகூப்பி வணங்குகிறேன். செவி குறித்த கவி கேட்க திரண்டிருக்கும் பெரியோரே, பணமழுதி கூட வந்த பங்காளி பெருமக்கள், அண்ணன் பாலாஜி அவர் மனைவி வள்ளியம்மை, அறுபதனை காண வந்த அனைவரையும் வணங்குகிறேன். உற்றாரே, உறவினரே, உரிமைக்கு பங்காளி, பற்றுடனே வந்துள்ள பாசமிகு அனைவரையும் பங்காளி சார்பாக பணிவுடனே வரவேற்கிறேன். பங்காளி சார்பாக பணிவுடனே வணங்குகிறேன். பங்காளி என் தலைப்பை பாட்டாலே துவங்குகிறேன். அண்ணன் பாலாஜி அயராத உழைப்பாலே மண்ணில் உயர்ந்தவராம். மனைவி அவர் வள்ளியம்மை எண்ணம் போல் வாய்த்தவராம். இல்லத்தின் திருவிளக்கு கண்ணாக ஒருமைந்தன் கணேஷ் வள்ளியம்மை பெண்மகனா மிசாராட்சி பேரன்பு மருமகள் மாப்பிள்ளைகள் பேரன் பேத்தியர்கள் பிரியமுடன் புடைசூழ ஊரே போற்றிடவே உயர்ந்த விழா நடக்கிறது. உறவினர்கள், வீட்டார்கள், ஊரார்கள் என்பதெல்லாம்
வருகை தந்து மணிவிழாவை வாழ்த்துவது தனிச்சிறப்பு. பங்காளி அனைவருமே பணமெழுதி ஒற்றுமையாய் அங்காக முன்னின்று பண்புடனை வரவேற்று இல்லத்து நிகழ்ச்சிகள் போல் எழுதி நடத்துகிறார். உள்ளத்தில் பட்டதனை விடுவிட எடுத்துரைத்து இல்லத்து நிகழ்ச்சிகளாம் எழுதி நடத்துகிற பங்காளி உறவுதான் பார்மூற்றும் முதல்வர். பங்கை அடிப்பதுதான் பங்காளி என்றாரோ மனைவோட வந்திடுவார், மலையிலும் முன்னிருப்பார், அனைவரையும் வரவேற்பார், அருகிருந்து நடத்திடுவார். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ இல்பிறப்பு, இல்லத்து திருமணங்கள், இனியதொரு மணிவிழாக்கள், எந்த விழா நூறு எந்த விழா என்றாலும் முன்னின்று நடத்துபவர் முறையான பங்காளிகள் தான். கைப்பற்றி கொண்டு கச்சிதமாய் மேலாக மைப்பட ஏட்டினையும் முறையாக எடுத்து வைத்து பணம் எழுதி சரிபார்த்து பாங்காக முடித்து வைத்து தனவணிக நம்புலத்தின் தலையாக முதல் சிறப்பு பங்காளி உறவைதான் பாறை நன்கறியும். படைப்பிலே கூடி பணியாரம் சுட்டு வைத்து தடையின்றி காரியங்கள் தானாக நடந்தேற குலதெய்வம் கூட கூடி தொழுதால்தான் வலம் வந்து அருள் புரியும், வாசல் முன் நிற்கும். பல சீக்கும வகையார் படைப்பினையை சேர்ந்தவர்கள், இடையாற்றங்குடி ஒக்கூர் இப்பிரிவை சார்ந்தவர்கள், அடைக்காத்தால் அருள்தரவே அனைவருமே வாழ்பவர்கள். படைப்பு பங்காளிகள் பலரின் சார்பாக அடியேறும் என்றதைப்பால் அறுவதனை வாழ்த்துகிறேன். அண்ணன் செய்து வரும் அத்தனை நற்பணிகளும் எண்ணம் போல் சிறப்பாக எண்ணாலும் நடக்கட்டும். அண்ணன் பாலாஜி அன்பின் திருவடிவம், எண்ணத்தால் உயர்ந்தவர்கள், இறையருடாலும் சிறந்தவர்கள். அண்ணன் துவக்கியுள்ள அறப்படைகள் அத்தனையும் பங்காளி அனைவருமே உறுதுணையாய் இருந்திடுவார். பழனி ஆண்டவரின் பேரொருளால் தம்பதிகள் நல்ல உடம்புறவும் நாடும் பெற்றோங்கி என்பதுடன் 100 ஆண்டு யூரிய வாழ்ந்திடுக. பல்லாண்டு பல்லாண்டு வாழ்வூற்றும் தம்பதியாய் இல்லாண்டு வாழ்க இனிது. நிறைவாக என் தந்தையார் எழுதிய பாடல்கள் மூலம் அண்ணனவர்களை வாழ்த்தி வழங்கி விடைபெறுகிறேன். திருமொழியாரும் இருமடமாட திருவடி சேரும் வடிவேலா, திருப்பரங்குன்றில் தேவர்கள் மகளை திருமணம் கொண்ட மணவாழா, விருப்புடன் பாடும் திருப்புகழ் கேட்க விரைவில் ஓடி வருவாயே, அறுபது கண்ட இருமட மக்கள் பங்காளி என்றாலும் எங்கள் அருள் பங்காளி மதுரையிலிருந்து மரியாதை சொந்தங்கள் அவர்களை வருக வருகை என பாலாஜி சார்பாக வரவேற்று வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் சற்று முன்னே அமருமாறு கேட்டுக் கொள்கிறோம். பங்காளி மரியாதை இருக்காங்க. பங்காளி உறவைதான் பங்காளி உறவைதான் பாரில் முதனென்று சங்கு முழக்காய் தமிழ் பாட்டு முழங்கினை நீ, அடைக்காத்தால் படைப்புதனை அருமையினை நீ சொல்லி, அடிக்கல்லாய் தமிழ்நாட்டை அமைந்தவனே நீ வாழ்க. பாட்டாலே முத்திரையை பங்காளி வாய்வழியாய் நாட்டினாய் நீ பெற்றதனால் அருமை தமிழ் பாட்டில் நறுமணமாய் உன் பங்கை நல்கி புகழ் பெற்றாய், வாழ்க. அருமை தங்கை கவிஞர் திருமதி மீனா தமிழரசி முத்து வீரப்பன் காநாடு காத்தா. கற்பிக்கும் பள்ளியிலே தலைவியானாள், கற்பிக்கும் பள்ளியிலே தலைவியானாள், கனிந்த தமிழ் கவிமொழியும் தங்கை மீனாள். கற்பிக்கும் பள்ளியிலே தலைவியானாள், கனிந்த தமிழ் கவிமொழியும் தங்கை மீனாள். அற்புதமாம் குடும்பம் எனும் பாச தோப்பை அடிவேராய் தாங்கு தமிழ் அரசி. அன்பால் உற்றவரை உறவினரை அரவணைக்கும் உயர்வதனை கொண்டதனால் சாந்திக்காரர் உற்றாரின் உறவினரின் சார்பாய் வாழ்த்தி உறவுகளை நிலைநாட்ட தங்காய் வாராய். வணக்கம். பொற்குடை கணபதி திருவருளே, போற்றும் விநாயக பெருமானே, அற்புதமாக நடக்கின்ற அண்ணன் பாலாஜி சாந்தியினை உற்றார் உறவினர் சார்பாக உள்ளன்போடு தமிழரசி நற்றமிழாலே வாழ்த்திடவே நாவில் மழையாய் வருவாயே. பெற்றோர் வணக்கம். வருடம் பலவாய் வயிறு பிழைக்க வளரும் தேவ கோட்டையில் வாழ்ந்து சிறந்த புகழை பெற்ற வரமாமை
எங்கள் தந்தையே, அறுவர் எமக்கு அமுதாய் உணவை அளித்து வளர்த்த அமிர்தமே, அன்னப்பேடே அழகு என்னும் அழகு மயிலாம் அன்னையே, கரும்பாய் கவியை பாட எமக்கு கற்று தந்த தந்தையே, கருத்து மிக்க மனையின் அரசி கட்டி சமர்த்து அன்னையே, அருமை பெற்றோர் உங்கள் பாதம் அன்பு மகள் நான் வணங்கினேன், அருமையாக கவிதை பாட ஆசி தந்து அருள்கவே. தலைவர் அரசு பழனியப்பன். அரங்கத்தின் தலைவர் அவர் என்ற அண்ணன், அப்பா போல் கவிவாழும் கவிதை மன்னன், வரமான பெற்றோரின் கலியை தீர்க்க வளர்மனையின் தவப்பயனாய் பிறந்த மைந்தன், தரமான அப்பா போல் நேர்மை உள்ளம், தாயாருக்கு மிக பிடித்த ஞான பிள்ளை, திறமையும் பொறியாளர் பழனியப்பர், தேர் போன்ற பாட்டுக்கு இணையே இல்லை, கண்ணாக கருத்தாக செம்மையாக கடமையினை நெறியோடு செய்யும் எங்கள் அண்ணனவர் பழனியப்பன் அப்பா பாடல் அத்தனையும் சொல்லுகிற நினைவின் ஊற்று. அன்பான தங்கை தமிழ் ஆசி வேண்டி அண்ணன் உன் பொற்பாதம் வணங்குகின்றேன். உன் நண்பர் உறவினரின் சார்பாய் நானும் உளம் மகிழ வாழ்த்துரைத்து ஆசி தாராய். அன்புமிகும் பெரியோரே, அவை நிறைந்த சான்றோரே, தண்ணீரால் அபிஷேகம் தம்பதிக்கு செய்து வைத்து பார்த்தாலே அபிஷேகம் பருக வந்த அன்பர்களே, தேட்டமுடன் கவி கேட்கும் தேவகொட்டை பெருமக்கள், கச்சிதமாய் எதிலும் கருத்தாக முதல் நிற்கும் மெச்சுகிற ஆட்சியரே, மெத்தை சமத்திகளே, இனிய குணம் கொண்ட என்னண்ணன் நண்பரவர் மணிவிழா நாயகரே, மங்களம்சே நாயகியே, 60 கான் பெரியோரின் அன்பான பிள்ளைகளே, மருமக்கள் மாப்பிள்ளை மணிப்பேரன் பேத்திகளே, மனிதன் பேரியனும் மாண்புடைய அண்ணாவே, என்னோடு பாட இங்கு வந்த கவிஞர்களாம் கண்ணம்மை என்னாச்சி கனிவு மிகும் தம்பியரே, பங்காளி நண்பர்களே, பாசமிகும் உறவினரே, மங்காத தமிழாலே மகிழ்வோடு வணக்கங்கள். அனைவருக்கும் முதலில் அடியே நான் கூறி என்னை பற்றி சில வரிகள் இயம்பின் தலைப்புக்கு வந்துடுவேன். உறவினராய் வாழ்த்துகிறேன் பெரியோரை. செந்தமிழின் பேராசான் சிங்கார கவியரசி, பந்தமிகும் கடைசி மகள் பாவை நான் தமிழரசி, செட்டிநாட்டு அரசரவர் சிறப்பான ஊரேதான் கட்டி கொடுத்த கணவரவர் ஊராகும். என் கணவர் கொரியர் ஜெராக்ஸ் 2 நடத்துகிறார். கண்டனூர் சித்தாள் கவிமிக்க பள்ளியிலே தகவுடனே கல்வி தரும் தலைமை ஆசிரியர். மகன்கள் எனக்கு 2, மனம் பெற்றார் 2 வள்ளத்தூர் நாகப்பர் பண்பான திருமணைக்கு பிள்ளை என சின்ன மகன் பிரியமுடன் சென்று விட்டான். மருமகளோ மங்களமாம், மணிப்பேரன் சிங்காரம். அருமை அண்ணன் பழனியப்பர், அன்பான நண்பரவர் பாலாகி அண்ணன், பாச தங்கையென மேலான மனத்தோடும் மெத்த மகிழ்வோடும் உற்றார் மற்றும் உறவினரின் சார்பாக நற்றமிழால் வாழ்த்த நான் இங்கே வந்துள்ளேன். அப்பத்தா மாறிடுவர், அவர்தம் ஒப்பில்லா ஐயா, உயர்மனத்தார் ஏகப்பர், அப்பத்தா மாறிடுவர், அவர்தம் திருமக்கள் வளர்வதற்கு சென்றாலும் வள்ளல் மனத்தோடு தளர்வின்றி பிறந்த மனை தலை தோங்க செய்திருக்கும் காரைக்குடி சேர்ந்த கனிவு மிக்கவனாம் சீர்மிக்க பெரியப்பா, சிறந்தவர்கள் ஓரிருவர். மணிவிழா நாயகருக்கு பெரியப்பா. தம்மருமை மகனுக்கு தன் குடும்ப நிலை சொல்லி செம்மையுடன் வளர்த்த சிறந்த குண தந்தையவர், நல்ல மனிதர் நாச்சியப்பர் எனும் பெயரால் கல்யாணி என்கின்ற கள்ளவிழா மாதரசி, அற்புதமாய் சமைக்கும் அருமைக்கும் அன்னையவர், அதிக எடை குழந்தையென அக்கால மருத்துவமனை பதிவை முறியடித்த பாச பெற்றோர்கள். இந்த மணிவிழா நாயகர் ரெக்கார்ட் பிரேக், அதிக எடை குழந்தையினர், அதிக எடை குழந்தையென அக்கால மருத்துவமனை பதிவை முறியடித்த பாச பெற்றோர்கள், முத்தாள், ஞானாம்பாள், சரசுதனம் என்கின்ற அத்தையர்கள் 4. அன்பான மாமாக்கள், மாசில்லா மனத்தோடு மகனாக வளர்த்த காசி விஸ்வநாதர் எனும் கனிவு மிகும் ஐயா, அன்பான மாதரசி ஆயா லட்சுமியா, கண்ணான படிப்புக்கு கனிவோடு உதவி
ஒற்றுமையாய் கூடி வாழ்ந்திடுவோம். ஏராள உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து தாராள மனத்தோடு தம்பதியை வாழ்த்துகிறார். திருமகளாம் வள்ளியம்மை தேவையுடன் இன்றைக்கு 60 காண்கின்ற அண்ணன் பாலாஜி 80ம் 100 இறைவன் திருவருளால் கண்டு சிறப்படைந்து காலமெல்லாம் மகிழ்வோடு நன்மக்கள் உடனாக நலம் யாவும் பெற்றோங்கி ஒன்றாக உயர்ந்திடுக, கோபுரம் போல் வாழ்ந்திடுக என்றே வாழ்த்தி என்னுடைய கவி முடித்து சென்று வருவேன். சிறந்து நன்றி, வணக்கம். தங்கை என்றாய், எப்படி வழமை தமிழ் உறவை மன்றத்தில் நீ உரைத்தாய். தமிழ் உறவு இல்லையா? பல்கலைசேர் கழகம் என்றும் பாசத்தின் தோப்பென்றாய். நல்கலைசேர் குடும்பம் இது, நலம் வாய்ந்த இல்லம் இது. குற்றங்கள் பார்த்தாலோ எண்ணி எண்ணி குறைகளையே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தால் சுற்றமில்லை என்று மக்கள் அந்த நாடில் சொல்வதனை காட்டாக்கி உறவின் மேன்மை நற்றமிழில் கவிதையினால் அயர்ந்துரைத்தாய். நாயகரின் நாயகியின் உறவு காட்டி உற்றாரின் உறவினரின் தன்மையெல்லாம் உயர்வாகி சொன்னாய். நீ உறவே வாழ்க. எனக்கு நீ உறவே வாழ்க. அடுத்து வருபவர் சுருக்கமாக. அடுத்து வருபவர் முதலிடம் ஊரார் சார்பாக வருபவர் கவிஞர் திரு கரு லட்சுமிநாராயணன் அவர்கள், தேவகோட்டை. ஊராவாம் சுழியிட்டு நாளும் நாளும் உயர்வான செய்திகளை பகிரும் அன்பன். என்ன வேலை தெரியுமா? நல்ல விஷயங்களை, நல்ல தகவல்களை, நல்ல பாட்டை எல்லா குழுக்களிலும் பரப்புவது. ஊராவாம் சுழியிட்டு நாளும் நாளும் உயர்வான செய்திகளை பகிரும் அன்பன் தீனாவாம் வகை சார்ந்தான். தீனாவாம் வகை சார்ந்தான். சொந்த ஊரில் தெரியாத பேர் இல்லை. எல்லாத்தையும் வங்கிதனில் பானாவாம் நிதியாடும் பணியை கொண்டான். பணம் பானாவாம் நிதியாடும் பணியை கொண்டான். பாலாஜி மேல் மிகவும் அன்பு கொண்டான். பாலாஜி மேல் மிகவும் அன்பு கொண்டான். பேனாவில் புதுமையை பாடும் பெருமை கொண்டாய். ஊர் சார்பாய் வாழ்த்தமாறாய். ஆதிமொழி ஆனமொழி எந்தன் மொழி ஆயிரமாய் ஆண்டுகளை கண்ட மொழி. நீதிநெறி விளக்கங்கள் சொன்ன மொழி, நல்ல பல இலக்கியங்கள் தந்த மொழி. வேதநெறி தலை தொங்க செய்த மொழி, வேண்டுதற்கு இறைவனோடு ஒன்றும் மொழி. கோதையிடம் பாவாங்கி கொண்ட மொழி, குவளையத்தை எந்நாடும் ஆளும் மொழி. தமிழ் பேசும் எவருக்கும் நீதானே அன்னை, தாயே தமிழே வணங்குகின்றேன் உன்னை. தலைவர் வணக்கம். கதையரங்க தலைவரிவர், கதையரங்க தலைவரிவர், கண்டனூர் கவிஞரிவர், செவிகளுக்கு விருந்தளிக்க சீர்கொண்டு வந்திடுவார். கதையரங்க தலைவரிவர், கண்டனூர் கவிஞரிவர், செவிகளுக்கு விருந்தளிக்க சீர்கொண்டு வந்திடுவார். விருத்தங்கள் பாடிடுவார், வெண்பாக்கள் எழுதிடுவார், பொருத்தமுடன் கருத்துக்கள் பொலிவோடு சொல்லிடுவார். மன்றி எல்லோரும் பாடுதற்கும், மன்றி எல்லோரும் பாடுதற்கும், வடிவேலன் வீட்டிலே தவழ்வதற்கும் குண்ட குடிபதிகத்தை கேட்போரை எல்லாம் பாட வைத்தார். பொறியாளர் பணி செய்து பார்த்தாலும், பொறியாளர் பணி செய்து பார்த்தாலும் பொறுப்போடு தமிழ் துறையில் இருப்பவராம். நெறியான வாழ்க்கையில் தந்தை போல் நெறியோடு வாழ்கின்ற தலைவர் இவர். பேனா பிடிக்காமல் கவிதைகளை தேனாய் கொட்டும் மன்னவரே, தீனா வகை பிறந்த அடியே நான் தமிழால் உம்மை படுகின்றேன். கவிஞர் வணக்கம். பந்தியிலும் அறுசுவையை படைக்கின்ற அண்ணனிவர், பந்தியிலும் அறுசுவையை படைக்கின்ற அண்ணனிவர் பங்காளி சார்பாக பாட வந்தார். எந்திரமாய் பணியாற்றும் முத்துக்குமார் அண்ணனுக்கு எளியேரின் வணக்கங்கள். உற்றாரும் உறவினரும் சார்வாய்ப்பாட, உற்றாரும் உறவினரும் சார்வாய்ப்பாட உரிமையுடன் வந்திருக்கும் மீனா ஆட்சி கற்போரை உருவாக்கும் சிற்பி ஆவார். உற்றாரும் உறவினரும் சார்வாய்ப்பாட உரிமையுடன் வந்திருக்கும் மீனா ஆட்சி கற்போரை உருவாக்கும் சிற்பி ஆவார். கைகூப்பி அவர்களையும் வணங்குகின்றேன். கண்ணம்மை என்கின்ற கவிதாயினி, கண்ணம்மை என்கின்ற கவிதாயினி, எண்ணமெல்லாம் எப்போதும் கவி ஓட்டம்தான். நண்பன் என பாடுவதற்கு வந்தவர்க்கு நாராயணன் தருகின்றேன் வணக்கம் கூடி. மேடையெல்லாம் முழக்கம் செய்யும் மனித தேனி, மேடையெல்லாம் முழக்கம் செய்யும் மனித தேனி,
வருகை தந்து சிறப்பித்த அண்ணனருக்கு அடியேன் நான் தருகின்றேன் வணக்கம் கூடி. கூடியிருக்கும் பெரியோருக்கும் நாடி வந்த நண்பர்களுக்கும் ஆடி ஓடும் குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம். இன்று விழா காணும் எங்கள் நாயகராம், இன்று விழா காணும் எங்கள் நாயகராம் இனியவராம் பாலாஜி அண்ணாவோடு ஒன்றாக பணி செய்த பழனியப்பர் உயர் அரங்கின் கவியரங்க தலைவரானார். 2 பேரும் ஒன்னா வேலை பார்த்தவங்க. இன்று விழா காணும் எங்கள் நாயகராம் இனியவராம் பாலாஜி அண்ணாவோடு ஒன்றாக பணி செய்த பழனியப்பர் உயர் அரங்கின் கவியரங்க தலைவரானார். ஒன்றாக படித்தவராம் கண்ணம்மையாச்சி, ஒன்றாக படித்தவராம் கண்ணம்மையாச்சி உரிமையுடன் கவிவாக வந்தார். இங்கே 2 பேரும் ஒன்னா படிச்சவங்க. ஒன்றாக நடந்து சென்ற அடியை நான் அண்ணனோட பண்ணி நடந்து போனேன். ஒன்றாக நடந்து சென்ற அடியை நான் ஊரார்கள் சார்பாக பாட வந்தேன். செட்டிநாட்டு தலைநகராம் எங்கள் தேவகோட்டை, செட்டிநாட்டு தலைநகராம் எங்கள் தேவகோட்டை சைவத்தை எந்நாளும் வளர்க்கும் கோட்டை. வட்டி தொழில் செய்த வடமார் நகரத்தார் வள்ளலாய் திகழ்கின்ற வள்ளங்கோட்டை. 8 கோவில் புள்ளிகளை கொண்ட ஊராம், 8 கோவில் புள்ளிகளை கொண்ட ஊராம் 7000 புள்ளிகளை கண்ட ஊராம். 8 திக்கும் நகரத்தார்கள் சென்ற ஊராம், எட்டி வரும் எவர்களையும் வென்ற ஊராம். திருப்பணிகள் ஏராளம் செய்த ஊராம், திருப்பணிகள் ஏராளம் செய்த ஊராம் திருமுருகன் அருள்மழையை பெய்த ஊராம். அறுவடைக்கும் யாத்திரைகள் செல்லும் ஊராம், அறுவடைக்கும் யாத்திரைகள் செல்லும் ஊராம் அவன் அருளால் அத்தனையும் வெல்லும் ஊராம். காவடியை கட்டி வைத்து பூசை கொள்வார், காவடியை கட்டி வைத்து பூசை கொள்வார் கந்தனையே காண்பதற்கு ஆசை கொள்வார். பாவடியை நிறம் பாடி பக்தி கொள்வார், பழனியப்பன் பார்வையினால் சக்தி கொள்வார். ஆலயத்தின் வாசல்களை காலம் பார்க்கலாம், ஆலயத்தின் வாசல்களை காலம் பார்க்கலாம் அபிராமி அந்தாதியை நாளும் கேட்கலாம். காலமெல்லாம் தேவாரம் கேட்டு மகிழலாம், தினம்தோறும் வாசகத்தின் பாட்டு கேட்கலாம். இதை முற்றுவது தினமும் நடக்கும். தினம்தோறும் வாசகத்தின் பாட்டு கேட்கலாம். கோட்டையம்மன் திருவருளால் ஊரும் சொல்லிக்குது, கோட்டையம்மன் திருவருளால் ஊரும் சொல்லிக்குது. கோட்டையம்மன் பேரை கேட்டால் பாரம் இருக்குது, கோட்டை போல வீடுகளும் சிறந்து இருக்குது, கோவில்களும் பக்தர்களுக்காக திறந்து இருக்குது. கந்த சஷ்டி விழாவினை சிறக்க செய்வார், கந்த சஷ்டி விழாவினை சிறக்க செய்வார் கந்தன் என்று சொல்லிவிட்டால் பறந்து செல்லுவார். செந்தூரான் முருகனையே சொந்தம் என்றுதான் தேவகோட்டை நகரத்தார்கள் பந்தம் கொள்ளுவார். தேவகோட்டை கூணாமனா காணாருனா வீடு என்று சொன்னாலே, கூணாமனா காணாருனா வீடு என்று சொன்னாலே கோதையத்தில் அனைவருமே அறிந்திடுவாரே. சேட்டு என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் ஏகப்ப செட்டியார் புகழை பெற்றவர். விசாலாட்சி ஆட்சியோடு கைகள் கொடுத்தவர் வம்சமர வேண்டி வேண்டு நாளும் முருகினார். நாச்சம்மை ஆட்சியையும் தாரமாக்கினார், 4 பிள்ளைகளுக்கு தந்தையாகினார். 3வது பிள்ளையாக பிறந்து வந்தவர் முத்தாக நாச்சியப்பர் நாமம் கொண்டவர். கல்யாணி ஆட்சியினை கரம் பிடித்தவர், கோட்டையிலே மன்னனாக வாழ்ந்து வந்தவர். இல்லறத்தின் பயனாக விளையும் கிடைத்தது, இவர்கள் இல்லறத்தின் பயனாக விளையும் கிடைத்தது. இல்லத்திலே நல்ல செய்தி வந்து சேர்ந்தது, ஆஸ்பத்திரியில் குவா குவா சத்தம் கேட்டது, அதிக எடை கொண்டதாக பிள்ளை பிறந்தது. இல்லறத்தின் பயனாக விளையும் கிடைத்தது, இல்லத்திலே நல்ல செய்தி வந்து சேர்ந்தது, ஆஸ்பத்திரியில் குவா குவா சத்தம் கேட்டது, அதிக எடை கொண்டதாக பிள்ளை பிறந்தது. நீண்ட நாளா சாதனையில் இடம் பிடித்தவர். இந்த சாதனையில அண்ணன் பேர் ரொம்ப நாள் வந்து திருப்பத்தூர் ஆஸ்பத்திரி இருந்துதான். நீண்ட நாளா இந்த சாதனையில் இடம் பிடித்தவர் நாயகராய் மணிவிழாவில் வீட்டிருக்கிறார். ஆண்டவனே கதி என்று என்றும் இருக்கிறார், அதனாலே என்றைக்கும் நன்றாய் இருக்கிறார். தந்தை தாயை போற்றுகின்ற பண்பு மிக்கவர், தந்தை தாயை போற்றுகின்ற பண்பு மிக்கவர், தமிழின் மீது மாறாத அன்பு கொண்டவர், சிந்தையிலே எண்ணங்களை நன்றாய் கொண்டவர், செம்பாக்கம் பகுதியிலே வாழ்ந்து வருபவர். காவடியை தோளில் ஏந்தி நடந்து வந்தவர், காவடியை தோளில் ஏந்தி நடந்து வந்தவர், கால்வலையை மறப்பதற்கு பாடியிருப்பவர், பாவடியை பாடும்போது மயங்க செய்பவர், பழனிமலை ஆண்டவனை கண்ணில் நிறுத்துவார். திருப்புகழை தினந்தோறும் ஓதி நிற்பவர், திருமுருகன் ஆலயத்தை நாடி நிற்பவர், விருப்பமுடன் சேவை செய்ய வந்து நிற்பவர், வல்லக்கோட்டை என்று சொன்னால் முந்தி நிற்பவர். கந்த சஷ்டி விழாவிற்கு கைகள் கொடுப்பவர், கந்த சஷ்டி விழாவிற்கு கைகள் கொடுப்பவர், கந்தனுக்கு ஆண்டுதோறும் மலர்கள் தருபவர், இஷ்டமுடன் அள்ளி தந்து ஏற்றம் காண்பவர், இல்லாதோடு தொண்டு செய்து போற்றி நிற்பவர், பள்ளி கொண்ட பெருமானின் நாமம் கொண்டவர், பழனிமலை ஆண்டவனை பாதம் படிபவர், புள்ளி
நடுப்பழனி யாத்திரையில் கலந்து கொள்பவர், நடந்து வரும் அடியவருக்கு சேவை செய்பவர், எடுத்த பணி செயல்களிலே வெற்றி கொள்பவர், எல்லோரையும் பேச்சாலே பற்றி கொள்பவர், இளங்குடியின் யாத்திரைக்கு முன்னே நிற்பவர், எல்லோரையும் ஒன்று சேர்க்கும் தன்னார்வலர், பழமையினை போற்றுகின்ற பண்பு கொண்டவர், பால்காவடியா வீட்டினிலே பெண்ணெடுத்தவர், வல்லக்கோட்டை செட்டியாரின் மாப்பிள்ளையானவர், வள்ளி ஆட்சி கைப்பிடித்த வெட்டி நாயகர், வள்ளி நம்மை பார்வையினால் விரைந்து செல்பவர், வெல்லும் வழி நன்றாக தெரிந்து கொண்டவர், அண்ணனுக்கு துணையாக ஆட்சி இருக்கிறார், அமைதியோடு புன்னகையை தந்து நிற்கிறார், கண்ணான குடும்பத்தை காத்து நிற்கிறார், கோபுரமாய் குடும்பத்தை உயர்த்தி இருக்கிறார், ஆண் ஒன்றும் பெண் ஒன்றும் பெற்றெடுத்தவர், அவர்களையும் ஆளாக்கி வளர்த்தெடுத்தவர், பெண்மகளை தீனா வீட்டில் மனமுடித்தவர், பனையப்பட்டி திருமகளை மகளாய் கொண்டவர், அவர் மருமகள் இல்ல மகளாம், பனையப்பட்டி திருமகளை மகளாய் கொண்டவர், பொறியாளர் கல்வியினை முறையாய் பெற்றவர், பொறுப்போடு பணியாற்றி சிகரம் தொட்டவர், அறியாத எது ஒன்றும் அறிந்து கொள்பவர், அதனாலே பதவியிலே உயரம் தொட்டவர், நெறியாக வாழ்க்கையினை வாழ்ந்து வருபவர், நேரம் காலம் கருதாமல் உழைத்து நிற்பவர், சரியான பாதையிலே பயணம் செய்பவர், சண்முகனை துணையாக வாழ்வில் கொண்டவர், இருபதை போல் சுறுசுறுப்பாய் இயங்கி நிற்பவர், இருபதை போல் சுறுசுறுப்பாய் இயங்கி நிற்பவர், எப்போதும் அமைதியுடன் சிரித்து நிற்பவர், 60லும் 20ஆக சுற்றி வருபவர், ஆனதொரு செயல்களிலும் தன்னை இணைப்பவர், இன்று போல என்றும் வாழ வாழ்த்துகின்றோமே, எங்கள் வழி நாயகராய் போற்றுகின்றோமே, உள்ளம் நிறைந்து மனதார வாழ்த்துகின்றோமே, ஊரார்கள் ஒன்று கூடி வாழ்த்துகின்றோமே, 16 செல்வங்களும் நிலைக்க வேண்டியே பழனி மலை ஆண்டவனை வேண்டி நிற்கிறோம், கதியான முருகனையே நாடி நிற்கிறோம், ஊரார்கள் ஒன்று கூடி போற்றி நிற்கிறோம். நன்றி, வணக்கம். வெண்பால் மற்றும் விருத்தங்கள் பாடினிலும் உன்பா மிக இனிமை, உன் எண்ணம் அதிசிறப்பு. ஊர் பற்றி பாடும் முன்னே உடன் வந்த கவிஞர்களின் பேர் சொல்லி மிக்க பெருமைப்படுத்தி விட்டாய், அறம் அனைத்தும் சொல்லி தலத்தின் பெருமை சொன்னாய். ஊர்ல தலம், இந்த தேவகோட்டை என்பது ஒரு தலம், தலத்தின் பெருமை சொன்னாய். ஊராரின் சார்பாக அவங்க வாழ சொன்னோம், ஊராரின் சார்பாக உலகத்தின் சார்பாக சீரான தமிழ் கொண்டு சிறப்பாக வாழ்த்தினி. தன்னதனத்தன தன்னத்திலே சாத்தியபா மிக அருமை தம்பி வாழ்கவே, கண் பார்த்த எல்லாமும் கவிதையிலே நீ நந்து பின்னி எடுத்தாய் விடல் வாழ்க. அடுத்து நிறைவாக தமிழ் மறை நண்பர்கள் வந்து இங்கே இருக்கிறார்கள். அடுத்து நிறைவாக நண்பர்கள் சார்பாக கவிஞர் திருமதி கண்ணமேனகநாதர் வருகிறார்கள். அவர்கள் மிக சுருக்கமாக பாடுபடி. ஆயா ஊரில் தலைநகரில் அழகு நாடு மலேசியாவில் வாயில் மலரும் கவி மலரால் வாஞ்சி குணத்தால் தோழியரை 1000ஆக கொண்டவரால். ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பாலாஜி படிச்சிருக்காங்க. 1000ஆக கொண்டவராம் அருமை தமக்கை கண்ணம்மை, மணிவிழாவின் நாயகரும் மணியாம் எங்கள் ஆட்சியுடன் புனித ஜான்ஸ் பள்ளி. புனித ஜான்ஸ் பள்ளியிலே புரியா குழந்தை பருவத்தில் இனிதே படித்த நண்பர்களாம் என்றும் பேசி பார்த்ததில்லை. அந்த காலத்துல பேசல நன்றி வகுப்பறை என்றும் பேசி பார்த்ததில்லை. புனித நட்பை, எப்படி புனித நட்பை கவியாலே புகழ தமக்கை அவை வருக. குமரப்பா என்னாவாம் மன்றில் கவியாய் மலர். பெற்றோர் வணக்கம். தாயார் தந்த தாய்ப்பாலும் தந்தை அழைத்த தமிழ்பாலும் ஓயாமல் நான் குடித்ததனால் உரத்தை உடலால் மட்டுமன்றி வாயோயாமல் வழிபாடும் வரமும் பெற்றே நாதலினால் தாயை அன்பு தந்தையினை தமிழால் போற்றி வணங்குகிறேன். தலைவர் வணக்கம். புவியரங்கில் பாக்களினை எழுதி பாடி புகழ் குவிக்கும் எம் தம்பி பழனியப்பன். கவியரங்கில் தந்தையை போல் தலைமை ஏற்றான். கவியாற்றல் புலமையினால் எனக்கு அண்ணனானான். கவியாற்றல் புலமையினால் அண்ணனானான். கவியரசா, என் நண்பன் பாலாஜிக்கு கனிவுடைய நண்பன் என நீயும் மானாய். புவியாழ்வாய் புகழ் பெறுவாய் தந்தை போல போற்று
நற்குணச் சான்றோர்கள் வாழ்த்த வாழ்க. மணிவிழா தம்பதியை வாழ்த்த வந்த மணியான கவிஞர்களே தம்பிமாரே, அணியாக கவிபாடும் அருமை தங்கை அனைவருக்கும் பகிர்கின்றேன் என் வணக்கம். கனிவோடு அழைப்பனுப்பி என்னை இங்கே கைவாடு அழைத்திருக்கும் அருமை நண்பர் இனிமை மிகும் பாலாஜி, மனைவி மக்கள் எல்லோருக்கும் தருகின்றேன் வணக்கம் கோடி. ஊர் சார்பாய் உச்சநல் நண்பர் சார்பாய் உரிமையுடன் வாழ்த்த வந்த இருவரிப்போர். நான் லட்சுமி நாராயணன் இந்த ஊரு. உரிமையுடன் வாழ்த்த வந்த இருவரிப்போர். ஊர் மக்கள், பங்காளி, உற்றார் மற்றும் உறவினர்கள், நண்பர்களாம் அனைவருக்கும் ஆர்வமுடன் கவி கேட்கும் ஆட்சிமார்க்கும் ஆன்றோர்க்கும் பகிர்கின்றேன் வணக்கம் கோடி. தேர் போன்ற வாழ்க்கையிலே சக்கரங்கள் திகட்டாமல் சரி செய்வோர் நண்பர் ஆவார். என் பெயரோ கண்ணம்மை கண்டனூரில் கவியரசி தோட்டத்து முல்லையாவே. கண்ணான என்கணவர் கருப்பு தங்கம் கனிவுடையார் பள்ளி கொண்டான் பெயரை கொண்டார். கண்கவரும் மாளிகையாம் ஊனாப்பானா கணவரவர் வீடாகும். கண்கள் போல நன்மக்கள் அரசிருவர் மருகிமார்கள் நான் பெற்ற வரமாவார் மகளை போல்வார். பெண்மக்கள் பெறாத என்றதற்கு பெண்ணில்லா குறை நீக்க பேத்திமார்கள் பெண் கிடைக்கா காலத்தே பிறந்துள்ளார்கள். பெண் கிடைக்கா காலத்தே மலர்கள் போல பிறந்துள்ளார். பேரனவன் சின்ன மகன் பெறுவதற்கு நண்பர் அவர் கரத்திருந்து தேங்காய் வாங்க நான் விரும்பி வந்துள்ளேன் வழங்குவாரா. பங்காளி சார்பாக தம்பி வாழ்த்த, பாசமுள்ள உறவினராய் தங்கை வாழ்த்த, அங்கமெல்லாம் மகிழ்வாக ஊரார் சார்பாய் அருமை மிகும் நாரணராம் தம்பி வாழ்த்த, நங்கை நான் சிறு வயதில் படித்த தோழி. 1வது இருந்து 5வது வரைக்கும் நான் பாலாஜி ஒன்னா படிச்சிருந்தேன் ஸ்கூல்ல. நங்கை நான் சிறு வயதில் படித்த தோழி நண்பர்களின் சார்பாக வாழ்த்த வந்தேன். எங்கென்னை பார்த்தாலும் அன்பாய் பேசும் இனிய நண்பர் சாந்தியினை வாழ்த்துகின்றேன். 1000 பேர் நண்பர்களாம் அவர்க்கிருந்தும் அன்று சிறு வயதிலே படித்த மெத்த செய்களிலே ஒருத்தியனை தேர்ந்தெடுத்து திருநாளில் வாழ்த்திடவே அழைத்து வந்தார். வாயார மனமாற கேண்மை என்னும் வள நட்பை கவியாலே வாடி ஒற்றை சேயான பாலாஜி சாந்தி நாளில் செந்தமிழால் வாழ்த்துகிறேன் வாழ்க நீடு. புனிதஜான் பள்ளியிலே அந்த காலம் 1 முதல் 5 வரை அடியேனோடு இனிய நண்பர் பாலாஜி படித்த போதும் எங்களுக்குள் பழகுவதற்கு வாய்ப்பே இல்லை. தனித்தனியாய் வெவ்வேறு பிரிவில் கற்றோம். தண்ணீரை குடிக்கும் வெளியின் போதும் மணியாகி வீட்டுக்கு செல்லும் போதும் பார்த்ததுதான் பேசியது கூட இல்லை. கல்யாணி ஆட்சியுடன் நாச்சியப்பர் கணிந்திருந்த இல்லறத்தில் பிறந்த நண்பர் இல்லத்தில் ஒற்றை மகன் என்பதாலோ இருகாதில் தோடணிந்து பள்ளி வந்தார். அதான் எனக்கு ஞாபகம். இல்லத்தில் ஒற்றை மகன் என்பதாலோ இருகாதில் தோடணிந்து பள்ளி வந்தார். பள்ளியிலே தனித்தனியாய் வகுப்பறையில் பார்த்ததுண்டு. ஆங்காங்கே உலவும் போதில் பல்லாண்டின் பின்னாலே பார்த்து பேசி ஒரு 20 வருஷம் கோட்டை கோயில பார்த்தோம். பல்லாண்டின் பின்னாலே பார்த்து பேசி பழகியதன் காரணத்தால் வாழ்த்த வந்தேன். பின்னாளில் காதுகளில் தோடே இல்லை. பேருருவம் அப்ப ஒல்லியா இருப்பாரு. பேருருவம் அந்நாளை உருவம் இல்லை. என்னை எவர் அறிந்தாலும் உடனே என்னால் இனங்காண முடியவில்லை. பிறகு அறிந்தேன். என்னை போல் 109 ஆண்டில் இருவருக்கும் திருமணமும் நடந்ததென்றே என் தம்பி சொன்னதுண்டு. சாந்தி நாளில் இனிய நண்பர் சார்பாக வாழ்த்த வந்தேன். ஒன்றும் நான் அவர் பற்றி அறியா போதும் ஒரு சிலரால் அறிந்ததனை பாட வந்தேன். என்றைக்கும் எங்கெல்லாம் பார்த்த போதும் இனிமையுடன் பேசுகிற அருமை நண்பர். மண்ணில் அவர் பக்கத்தில் மகிழ்ச்சியோடு மாங்கல்யம் மறுபடியும் கட்டிக்கொள்ள குன்றில் வளர் முருகன் துணை பெயரை கொண்ட போதையவர் பெரியவள்ளி மணக்கோலத்தில் அந்தலந்த மலர் போல மக்கள் பேரல் அணிசூழ எல்லோரும் கூடி வாழ்த்த ஒன்றியவர் அமர்ந்திருக்கும் இனிய காட்சி உயர்வான சாந்தி விழா காணும் காட்சி. என்னாத்தா கோயிலை சார்ந்த அண்ணன் இனிமையினை பெயரிலே கொண்ட தேதி என் வணக்கம் தருகின்றேன், ஏற்றுக்கொள்வேன். பழகவில்லை என்றாலும் அண்ணா நட்பு பாசமுடன் தொடர்கிறது இந்த நாடும். உடமாற பேசுதற்கோ பழகுதற்கோ உரிமை இல்லை அந்நாளில். அதனால் என்று அழகான நல்லொழுக்கம் தொடர்ந்து நாங்கள் அற்புதமாய் தொடர்கின்றோம். புனித நட்பு விலகாமல் சேராமல் வளர்த்த நட்பு மேலாகும் இறுதி வரை தொடரும் நன்றே. ஆண் பெண்கள் இந்நாளில் அருகமந்து அட்டியின்றி சுதந்திரமாய் படிக்கின்றார்கள். ஆண் பெண்கள் இந்நாளில் இவ்வாறாக அறிவுதனை பகிர்ந்து கொள்ளும் நன்மை உண்டு. மாண்போடு பரதுரையில் உயர்கின்றார்கள். மகிழ்வோடு நட்பதனை தொடர்கின்றார்கள்.
எல்லோரும் செய்வதில்லை உயர்ந்துள்ளார்கள். பஞ்சோடு நெருப்பதற்காக பற்றும் என்று பெரியவர்கள் அந்நாளை பிரித்து வைத்தார். நெஞ்சம் அது கலராமல் இருந்து வந்தார். நெடுநாட்கள் இவ்வாறு தொடர்ந்து வந்தோம். விஞ்சுகிற ஆற்றல் பல கொண்டு மேலாம் பல்கலையில் கற்பவர் கற்பதனால் பேதமில்லை. அஞ்சுகுமா பெண்களிடம் ஆணையராக ஆடவர்கள் அகந்தன்மை பக்குவத்தை கொள்வாரில் நன்றாகும். பழகாமல் பேசாமல் பார்க்காமல் இருந்தாலும் பாலாஜி உடனான நட்பென்றும் தொடர்கிறது. இலகும் அந்த பாலாஜி எல்லோருக்கும் நல்லன்பர். இவ்வியுடன் பழகுவர். இன்னொருவை அனைவரையும் உளமாற நேசிக்கும் உயர்மனத்தை கொண்டதனால் உற்றார்கள் ஊரார்கள் பங்காளி நண்பர்களாம் அழகான வளவுக்குள் அலைகடலாய் திறந்துள்ளார். ஆசிரியர் தம்பதியை அன்போடு வாழ்த்துகிறார். வாழிய நண்பன் வாழிய அவர் துணை வாழிய வாழியவே வாழிய மக்கள் வாழிய அவர் குலம் வாழிய வாழியவே வாழிய நம்மினம் வாழிய அனைவரும் வாழிய வாழியவே வாழிய செந்தமிழ் வாழிய பாரதம் வாழிய வையகமே. என்னுடைய வாய்ப்பு நான் பாராட்டி அன்னைக்கு படிச்ச பிறகு ரொம்ப வேகமா போயிடுச்சு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அக்கா நன்குரைத்தீர். பெண் ஆண் நட்போ பெரும்பாலும் தொடர்வதில்லை. பெண் ஆண் நட்போ பெரும்பாலும் தொடர்வதில்லை. பெண்ணோடு பெண் நட்பு பேசி முடியாது. அதை பற்றி சொல்ல முடியாது. உங்களுக்கு சிறப்பு. அதை பேசிட்டே இருக்காப்பா, போடல, நிறுத்த மாட்டேங்கிறாங்க. பெண்ணோடு பெண் நட்பு பேசி முடியாது. தோழமையின் அருமையினை சுருங்க உரைத்து விட்ட ஆளுமையே மிக்க அழகு. தெளிவாக ஒரு எல்லோரும் வாழ்த்தும் இசை கொண்ட தம்பதியர் பல்லாண்டு வாழ பரமன் அருளட்டும். முத்து பவள விழா முழுமையுற்ற கனக விழா சத்தோடு காண தமிழ் கடவுள் அருளட்டும். வாய்ப்பை அளித்தோர்க்கும் வாய் மலர்ந்த கவியகட்கும் தாய்ப்பாலாய் வாய்த்த தமிழுக்கும் செவியார கேட்டவர்க்கும் வேலையினால் கேளார்க்கும் மேடையினை போட்டவர்க்கும் ஒலிபெருக்கி பொருந்த அமைத்தவர்க்கும் எங்கள் நன்றியினை இனிதே தெரிவித்தே எங்கள் அப்பா அன்னாள் எழுதி வைத்த பாமாலை பாடி மடிவிழா தம்பதியை வாழ்த்திவிட்டு வீடுகளுக்கு செல்வோம் விரைந்து. பழனி எம்பதியில் பண்டாரமாகி பக்தரை காக்கும் வடிவேலா இழகிய நெஞ்சே அழகிய மயிலாய் எழுந்தருள் செய்யும் குணசீலா கழனியில் எல்லாய் கடலினில் கலமாய் கதியினை நல்க வருவாயே அறுபது காணும் பெருமன மக்கள் ஆனாய் தழைக்க அருளுகவே. நன்றி, வணக்கம். பழனியப்பன் அவர்களுக்கு ஆர் லட்சுமணன் செட்டியார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்வார்கள். திருவிழா நாயகரின் மகள் விசாலாட்சி ஆட்சி அவர்கள் மரியாதை செய்வார்கள். வெங்கடாஜலமணன் அவர்கள் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு கணேஷ் கருணையினாலே இப்பொழுது மணிவிழா நாயகர்களுக்கு திருக்கூட்டு வழிபாடு எழுதிய துவங்குகிறது. கடல் போற்றி ஆளுமை செய்